அண்மை செய்தி. அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கிய கோப்புகளிலும் அவர் கையெழுத்திடுவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஆந்திர முதலமைச்சராக முறைப்படி சந்திரபாபு நாயுடு தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு தற்போது முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். ஆந்திராவிற்கு அமராவதி தான் தலைநகர் என்ற ஒரு விஷயத்தில் திட்டவட்டமாக இருப்பதாக சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு நேற்று பதவியேற்று ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்திரபாபு நாயுடு தற்பொழுது முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அங்கு தனது குடும்பத்தாரோடு வந்திருக்கும் சந்திரபாபு நாயுடு தனது காலணிகளை அகற்றிவிட்டு பூர்ணகும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது அங்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடத்தி அங்கு தனது முறைப்படி பொறுப்பேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். மிக குறிப்பாக அங்கு அந்த மாநிலத்தில் நடந்த தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர அவர் முடிவு செய்திருப்பதாகவும், அதே போல மகளிருக்கான நிதியுதவி திட்டத்தையும் அவர் அறிவிக்கப் போகிறார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்கும் காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த வாக்குறுதிகளில் முக்கியவற்றில் சில கோப்புகளில் அவர் கையெழுத்திடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன விவரங்களை சொல்லலாம்? வணக்கம். அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் சந்திரபாபு நாயுடு முறைப்படி பொறுப்பேற்கிறார். தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த முக்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கோப்புகளில் அவர் கையெழுத்திடுகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கான நிதி உதவி திட்டங்களை மறுசீரமைப்பு செய்வது, அதே போல ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவது அவரது முக்கிய வாக்குறுதியாக இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்திலும் அது போன்ற முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அந்த நிலையில் தற்பொழுது தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் வகையில் முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திடுகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று குடும்பத்தோடு திருப்பதி சென்று அவரது குலதெய்வமான ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்தார். அதற்கு பிறகு இன்று முறைப்படி தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடுகிறார். மக்கள் நல திட்டங்களில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்படுத்துவார் என்று மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவர் எது மாதிரியான திட்டங்களை முதலில் கையெழுத்து போடுகிறார் என்ற தகவல் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சந்திரபாபு நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அமராவதியை தலைநகராக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தார். ஆந்திரா 2 மாநிலங்களாக பிரிந்த போது அப்போது சந்திரபாபு நாயுடு தெரிவித்தது அமராவதியை தான் தலைநகராக உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். பின்னர் ஜெகன்மோகன் ரெட்டியில் தலைமையிலான ஆட்சி ஆந்திராவில் அமைந்ததும் ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்கள் அமையும் என்ற தகவலை ஜெகன்மோகன் முன்னெடுத்தார். ஆனால் அதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அதை அடுத்து அந்த உத்தரவை ஜெகன்மோகன் ரெட்டி திரும்ப பெற்றுக் கொண்டார். தற்போது அமராவதி ஆந்திராவின் தலைநகரமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து
சந்திரபாபு நாயுடைய முழு கவனமும் அமராவதியை விரிவுபடுத்த வேண்டும், பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை குறிவைத்தே அவர் காய் நகர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அமராவதி தான் தங்களது தலைநகர், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஹைதராபாத்தில் தொடர்ந்து முக்கியமான அலுவலகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அதையும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பும் இருக்கிறது. எனவே இதை பழிவாங்கும் அரசியலாக நாங்கள் செய்ய போவதில்லை. அதனால் விசாகப்பட்டினம் ஆந்திராவுடைய வர்த்தக தலைநகராக இருக்கும், ஆனால் அமராவதி தான் உண்மையான தலைநகரமாக இருக்கும் என்று சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அமராவதியில் உள்ள தலைமை செயலகத்தில் தற்பொழுது முறைப்படி பொறுப்பேற்றிருக்கிறார்.